கிறிஸ்துக்குள் பிரியமான தேவச்சனமே, இந்த அருமையான 47வது நாளில் நம்மளை எல்லாம் கரங்களோடு கரங்கள் பிடித்து நம்மளை இணைத்த உன்னதமான தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுப்போம். காயப்பட்ட உங்களை காயம் கட்டி அவன் நல்ல சமாரியனை போல நம்மளை ஆற்றி தேட்டி கொண்டிருக்கிற நம்ம உன்னதமான ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சோத்திரங்களை ஏறெடுப்போமா? இருக்கிற இடத்துல நம்ம உயர்த்துவோமா? ஆண்டவரை நன்றி ஆண்டவரே, நீர் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றி என்று சொல்லிக்கொண்டே இருங்க. உன்னதத்தின் தேவன் உங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறாரு. உங்க நிலைமையை மாற்றி கொண்டிருக்கிறாரு. உங்க கண்ணீர்ல அவருடைய கரம் இறங்கி இருக்கிறது. உங்களை நெடுநாளா வேதனைப்படுத்துகிற அந்த அந்தகாரங்கள் மத்தியில தெய்வ பிரசன்னம் இறங்கி இருக்குது. தேவ ஜனங்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். தேவ ஜனத்தின் முகத்துல ஒரு சந்தோஷம் இருக்கணும். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். இடைவிடாமல் சந்தோஷமா இருங்க. அந்த கர்த்தருக்குள்ள உள்ள சந்தோஷத்தை விட்டு விடாதீங்க. 1000 துன்பங்கள் இருக்கலாம், 1000 நெருக்கங்கள் இருக்கலாம், எல்லாம் தேவன் அனுமதித்திருப்பாரு. எல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்காக தேவன் உண்டாக்குன ஒரு என்ட்ரன்ஸ் கேட்டு தான். அது சின்ன கேட்டா இருக்குது. ஆண்டவருடைய பாதை சின்ன பாதையா இருக்கும், அதனுடைய முடிவு பெருசா இருக்குது. அதனுடைய முடிவு பெரிய ஆசீர்வாதம். கேட்டுக்கு போகிற பாதை மிக விசாலமா இருக்கும். எதை செய்தாலும் தப்பு கிடையாது. எண்ணங்கள் படி வாழலாம், இஷ்டப்படி வாழலாம். அந்த பாதைக்குள்ள போகிறவர்கள் கெட்டு போகிறார்கள். கேட்டுக்கு போகிற வாசல் நாசமாகிற வாசல், அது பெரியதாகவும் வழி விசாலமாகவும் இருக்குது. ஆனா ஜீவனுக்கு போகிற வாசல் வழி இடுக்கமா இருக்குதுன்னு வேதம் சொல்லுகிறது. தேவச்சனமே, இன்னைக்கு இடுக்கத்துல இருக்கிறாயா? உன்னை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறாரு, நீ ஜீவனுக்கு போற பாதையில் இருக்கிற, நீ சந்தோஷப்படு. இட் இஸ் த சிக்னல். யுவர் சஃபரிங் இஸ் a சிக்னல். ஆண்டவர் உன்னை பார்த்து தான் பேசுகிறார். இந்த நாட்கள்ல உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன் பாடுகள் உன்னை பார்த்து சொல்லுகிறது, நீ கேட்டின் பாதையில இல்ல, நீ ஜீவனின் பாதையில இருக்கிற. நீ ஜீவனின் பாதையில இருந்தா நீ சந்தோஷப்படணும். அது உன்னுடைய சரீரத்திற்கும் உன் மாம்சத்திற்கும் உன் உலக ஜீவியத்திற்கும் கொஞ்சம் கசந்த அனுபவத்தை தருமை தவிர உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது தடையா இருக்காது. எந்த கஷ்டப்பட்ட பிள்ளையும் உயர்ந்து நஷ்டப்படல. வேதனையை அனுபவிச்ச எந்த சிறுவர்களும் வளர்ந்து கெட்டவர்களாக மாறல. இன்னைக்கு அநேக உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்களும் விளக்கு இல்லாம ஸ்ட்ரீட்டில் உள்ள போஸ்ட் லைட்ல படிச்சு வளர்ந்தவங்க, சின்ன கேண்டில வச்சு படிச்சு வளர்ந்தவங்க, அந்த கேண்டில் கூட இல்லாம இருந்தவங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கஷ்டத்துல வந்த எந்த பொருளும் நஷ்டமானதில்லை. ஆனா கஷ்டம் தெரியாம வந்த எல்லாமே நஷ்டமாகும். இன்னைக்கு இந்த உலகத்திலே கஷ்டம் இவ்வளவு பலனுள்ளதா இருக்குதுன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆவிக்குரிய உலகத்திலையும் பாடுகளுக்கு அவ்வளவு விலை உண்டு. இன்னைக்கு பாடுபடுகிற தேவஜனமே, கர்த்தர் உன் முகத்தை பார்த்து பேசுகிறார். உன் கண்ணை பார்த்து அவருடைய கண்கள் பார்த்து பேசுகிறது. உன் முகத்தை பார்த்து அவர் முகம் சொல்லுகிறது, எனக்காக இதை தாங்குவாயா? எனக்காக இந்த பாடுகளை தாங்குவாயா? எனக்காக நீ இந்த சிலுவையை சுமப்பாயா? இந்த சிலுவைக்கு பின்னாடி உனக்கு ஒரு சிங்காசனம் வச்சிருக்கிறேன், மறந்து விடாதே. உயர்வின் அபிஷேகம், உன்னதரின் கரம், உன்னதருடைய மகிமை உன் மேல காணப்படும். இந்த நாட்கள்ல கர்த்தர் உன்னை ஒரு விசேஷித்த பர்பஸுக்காக, ஒரு விசேஷித்த திட்டத்திற்காக அழைத்திருக்கிறார் என்பதை தேவ ஜனம் மறக்க கூடாது. இந்த நாட்கள்ல ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறாரு. நீங்க துதிக்க ஆரம்பிங்க. இந்த அருமையான ஆரம்ப நேரத்தில் இருந்தே தேவ ஜனங்கள் துதிக்க ஆரம்பிக்கணும், சோத்திரம் பண்ண ஆரம்பிக்கணும். ஆமென். நீங்க 100 நாள் ஜெபத்தில் பங்கேற்று கொண்டிருக்கிற ஒரு தேவ ஜனமா, கண்டிப்பாக இந்த செக்ஷனை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த செக்ஷன்ல சில ரகசியங்களை கர்த்தர் பேச போறாரு. இந்த 100 நாள் ஜெபத்தில் மீதி உள்ள நாட்கள் என்ன செய்ய வேண்டும், அதை எப்படி கொண்டு போகணும்னு இந்த அருமையான நாளில் கர்த்தர் உங்களுக்கு திட்டத்தை தரப்போறாரு. அந்த திட்டம் கடினமானதல்ல, அந்த திட்டம் மிகவும் எளிமையானது தெய்வ ஜனமே. அதனால விட்டு விடாதீருங்க. எந்த செக்ஷனை மிஸ் பண்ணியிருந்தாலும் இந்த செக்ஷனை மிஸ் பண்ணாதீருங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை 2 நாள் பார்த்துட்டு 3ஆவது நாள் விட்டுருப்பாங்க, சத்துரு பார்க்க தடை பண்ணியிருப்பான். ஆனா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், அநேக தேவ ஜனங்கள் விடாமல் பார்க்குறீங்க. எப்படி என்றால், ஒரு வீட்டுக்கு ஒரு ஓடை போடும் பொழுது அதில் ஒரு 1000 ஓடோ இல்லை ஒரு 200 ஓடோ இல்லை ஒரு 500 ஓடு வரும் பொழுது அது அக்குரைட்டாக ஃபினிஷ் ஆகுது. அதில் ஒரு ஓடு இல்லாமல் கலரும் பொழுது என்ன ஆகுது தெரியுமா தேவச்சனமே? மழை பெய்யும் பொழுது அதற்குள்ள சின்ன ஒரு துவாரம் இருக்கிறதுனால அந்த ஒரு ஓடு மிஸ் ஆகிறதுனால தண்ணி உள்ள வருகிறது. ஸோ இந்த 100 நாட்களும் கொஞ்சம் சிரமம் பார்க்காம நீங்க வார்த்தையை கேட்டு பாருங்களேன். ஒவ்வொரு ஓடும் அடுக்குனது போல ஒவ்வொரு நாள் ஜெபமும் உங்க வாழ்க்கையை மூடி அரவணைக்கும். இந்த நாட்களில் ஒவ்வொரு சத்தியங்களும் உங்களுக்கு தேவை, ஒவ்வொரு ஆராதனையும் உங்களுக்கு தேவை, ஒவ்வொரு தீர்க்க தரிசன வார்த்தையும் ஒவ்வொரு ஓடுக்கு சமமா இருக்குது. தேவ ஜனம் புரியணும்.
புரியணும். செங்கல்கள் வைத்து ஹாலோ பிரிக்ஸ் வைத்து வீடுகளை கட்டி எழுப்புகிறாங்க. எல்லாமே கட்டி எழுப்பும் பொழுது ஒரு செங்கல் மிஸ் ஆச்சுன்னா அந்த ஒரு செங்கல் இல்லாத இடத்துல இருந்து எலிகள் உள்ள வரும், பாம்புகள் வரலாம், கொசுக்கள் வரலாம். தேவ ஜனங்கள் புரியணும். இதனால இந்த 100 நாள் ஜெபத்தை கேப் விட்டு அநேகர் இருப்பாங்க. அவர்களுக்கு தெரியாது அவர்கள் வாழ்க்கையை கெட்ட போகிறது தேவ வசனம், அவர்களுக்கு தெரியாது அவர்கள் வாழ்க்கையை கெட்ட போகிறது தேவ அபிஷேகம், அவங்களுக்கு தெரியாது. அவர்கள் அதில் சோர்ந்து போயிருப்பாங்க. அதனால இந்த செக்ஷனை மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா இதுல ரகசியம் வெளிப்பட போது. ஆண்டவர் இனி உள்ள நாட்கள்ல என்ன செய்ய போறாரு, நீங்க அதற்கு எப்படி கோஆபரேட் பண்ணணும், எப்படி இணைந்து செயல்படணும்னு இந்த அருமையான செக்ஷன்ல கர்த்தர் உங்களோடு பேசுவாரு. வேதத்துல பாருங்க, யோசுவா கூட ஒரு டீம் போறாங்க. அந்த டீம் எரிகோவை சுற்றிலும் வராங்க. அவர்களுடைய மெயின் தீர்மானம் அந்த எரிகோ விழணும். எரிகோ விழுகிறதற்கு ஆண்டவர் சில ஆலோசனைகளை சொல்லி இருந்தாரு. அந்த ஆலோசனைகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிடணும். உங்க வாழ்க்கையில் உள்ள எரிகோ விழணுமா, சில ஆலோசனைகள் உண்டு. ஆலோசனையை பின்பற்றினால் எரிகோ விழும். எரிகோவை சாதாரணமாக விழ வைக்க முடியாது. தேவச்சனமே, எரிகோவை விழ வைக்கணும்னா அதற்கு ஒரு ஆலோசனை இருக்கிறது. வேத வசனம் அழகா சொல்லுகிறது, துணிக்கும் 7 எக்காலங்களை பிடிக்கிற 7 ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். எக்காலத்தை ஊதுகிறது அதில் உள்ள ஒரு கட்டளை. அந்த எக்காலத்தை ஊதிக்கிட்டே போறாங்க. அதற்கு பின்னாடி கர்த்தருடைய பெட்டி வருகிறது. தேவ ஜனம் புரியணும். எக்காலம் என்றாலே துதி என்று அர்த்தம். வேத வார்த்தையும் இருக்கிறது. அப்போ துதியும் வேத வார்த்தையும் இணையும் பொழுது அபிஷேகம் செயல்படும். அதை எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும், எவ்வளோ அமௌண்ட் செய்யணும்னு ஆண்டவர் தெளிவாக சொல்லி கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் எல்லாரும் நடக்க வைத்தாரு. ஏன் தேவச்சனமே, கர்த்தரால ஒரு ஸ்பாட்ல எரிகோவை விழ வைக்க முடியாதா? தேவ வல்லமையா இறங்குறதுக்கு தாமதமானது. ஏன்னா தேவ ஜனத்தினுடைய துதி தேவைப்பட்டது. தேவ ஜனங்கள் புரியணும். உங்க ஆசீர்வாதம் தடையா இருக்குதுன்னா அதுக்கு காரணம் சில ஜபங்கள் மிஸ் ஆயிட்டு, சில நாட்கள் மிஸ் ஆயிட்டு. ஆண்டவர் 7 நாள் சுத்தி வர சொன்னாரு. இந்த ஜனங்கள் 7 நாள் சுத்தாம 6 நாள் சுத்தி இருந்தால் அற்புதம் நடந்திருக்காது தேவஜனமே. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஆலோசனைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, 7 நாளும் அட்டன் பண்ணியிருந்தா இது சரியாயிரும் நினைச்சிட்டு ஜனங்கள் எல்லாரும் 7 நாள் வந்திருப்பாங்க. இந்த 7 நாள்ல 6 நாளும் ஒரே விஷயத்த தான் செய்றாங்க. ஆனா 7ஆவது நாள் ஒரு சின்ன மாற்றம். 7ஆவது நாள்ல 7 தடவை சுத்தி வரணும். தேவஜனம் புரியணும். சில சரீர உழைப்பு இருக்குது. ஆசாரிப்பு பெட்டி, அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்குறது சாதாரணமான விஷயம் இல்லை. ரொம்ப வெயிட் கூடின பெட்டியை ஆசாரியர்கள் தூக்கிட்டு வராங்க. எரிகோ கோட்டை நம்ம வீடு மாதிரி சின்ன கோட்டை இல்லை, அது ஒரு பயங்கரமான கோட்டை. அந்த கோட்டையை குறித்து வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, அந்த கோட்டைக்கு மேல ஒரு மனுஷன் நடந்து போகிறது மட்டுமல்ல, அந்த கோட்டைக்கு மேல ஒரு 10 பஸ் போகிற லெவல்ல அந்த கோட்டை பெருசா இருந்துச்சாம். தேவ ஜனங்கள் புரியணும். 10 பஸ்ஸுகள் ஓடுற லெவல் அந்த கோட்டையினுடைய மேல் பாகம் பெருசா இருக்குதுன்னா, ஆமீன், அது ஒத்த செங்கல்னால கட்டப்பட்டது கிடையாது. அது ஆயிரக்கணக்கான செங்கல்களைப் போல பெரிய பெரிய பாறைக்கல்களை வைத்து கட்டப்பட்டது. அதற்குள்ளே இருந்தது ஒரு நகரம். ஒரு வீடை சுற்றி வரணும்னாலே நம்மளால் தூக்கி கொண்டு ஒரு வேட்டை தூக்கி கொண்டு வர முடியாது. ஆனால் அந்த ஊரையே சுற்றி வந்தார்கள். தேவச்சனமே, இன்னைக்கெல்லாம் ரோட்டில் நம்ம பார்க்குறோம், சப்பரங்கள் தூக்கிட்டு வராங்க, தேர் இழுக்கிறாங்க. தேவஜனம் புரியணும். உண்மையான தேர் எது தெரியுமா? வேத வசனம் உள்ள அந்த ஆசாரிப்பு பெட்டியை சுமந்தாங்க. அன்னைக்கு ஆசாரிப்பு பெட்டி அவங்க முதுகு மேலே இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அது உன் உள்ளத்துக்குள்ள இருக்குது. அந்த உள்ளத்துல வசனத்தை வைத்து நீ வாயை திறந்து துதிக்கணும். இதுதான் ஸ்பிரிச்சுவல் சிக்னல். இந்த சிக்னலை நீங்க செய்ய ஆரம்பிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. உள்ள வசனம் வாயில துதி, உள்ள வசனம் வெளியே கன்ஃபெஷன். வாயை திறந்து விசுவாச அறிக்கை. கர்த்தர் உணர்த்துகிறத வாயை திறந்து அறிவிக்கணும். ஏன்னா வாயில ஜீவன் இருக்குது, வாயில மரணம் இருக்குது. உங்க நாவல நீங்க எதை சொல்றீங்களோ அது அப்படியே நடக்கும். ஆனா ஆவியில நிரம்பி சொல்லணும். ஆவியில நிரம்பி சொல்லும் பொழுது அது நடக்கும். அதனாலதான் ஆண்டவர் வாயை திறக்க சொல்றாரு. தேவஜனம் புரியணும். இந்த செக்ஷன் ஒரு இம்பார்ட்டன்டான செக்ஷன். தேவஜனங்கள், ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களை கொண்டு என்ன செய்ய போறாருன்னு உங்களோடு பேசுகிறாரு. இந்த நாட்கள்ல அலங்கத்தை கட்டுகிறது போல உங்க வாழ்க்கை கட்டப்படுகிறது. ஒவ்வொரு ஸ்டெப்பாக கட்டணும். ஆண்டவர் உங்க லைஃப்லையும் தலையிட வைப்பாரு. உங்க பிசினஸ், உங்க உலக பிரகாரமான விஷயங்களையும் தலையிட வைத்து கொண்டிருப்பாரு. அதே நேரம் ஜபத்திலையும் தலையிட வைப்பாரு. ஆனா ஜபத்துல நீங்க நைட் 1 ஹவரோ 2 ஹவரோ 3 ஹவரோ நீங்க ஜபித்து கொண்டிருப்பீங்க. காலையில எல்லாம் உங்க உலக வேலைக்காக போய் கொண்டிருப்பீங்க. இது ரெண்டுமே நடந்து கொண்டிருக்கும் பொழுதே ஆண்டவர் இதுக்கு எடுத்துக்காட்டாக அருமையா சொல்லி தராரு. அதையும் விடாதீங்க.
விடாதீங்க, இந்த ஜெபத்தையும் விடாதீங்க. இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்க குடும்பத்துல ஒரு சீர்திருத்தம் கொண்டு வராரு. உலக ரீதியான விஷயத்துல சில மாற்றங்களை கொண்டு வராரு. பரிசுத்த ஆவியானவர் அதை செய்கிறாரு. நெடுநாள் கஷ்டப்பட்டீங்கல்ல, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறாரு. தேவஜனமே, நம்ம இன்னைக்கு 100 நாள் ஜெபத்தை வைத்து நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நாட்கள் நெகமியா காலத்துல ஒரு 52 நாட்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அந்த 52 நாட்கள்ல அலங்கத்தை கட்டினார்கள். இந்த 100 நாள் என்ன நடக்குது தேவஜனமே? தேவ பிள்ளைகளை சுற்றிலும் ஒரு அரண் எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஒரு அருமையான அலங்கம் எழும்பிக் கொண்டிருக்கிறது. அது ஒரு இன்விசிபிளான, கண்ணுக்கு தெரியாத ஒரு அக்கனி வளையம். உங்களை சத்துரு தாக்கும் பொழுது, பில்லி சூனியங்கள் தாக்கும் பொழுது, வியாதியின் கொடூரங்கள் தாக்கும் பொழுது உங்களை சுற்றிலும் ஒரு அலங்கம் இருக்கும். உங்களை சுற்றிலும் ஒரு வேலி இருக்கும். இந்த வேலியை உடைச்சிட்டு தான் சாத்தா உங்களை தொட முடியும். அதனால தான் ஆண்டவர் வேலியை எழுப்பி கொண்டிருக்கிறாரு. அநேகரை எல்லாம் சாத்தா நினைச்சா கொத்திட்டு போற லெவல்ல வேலி இல்லாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. அநேகர் தேவ ஜனங்கள் தான், ஆனா பாவத்தோடு சம்பந்தமா இருக்கிறதுனால அவர்களை சுத்தி ஆவிக்குரிய வேலி இல்லாமல் இருக்கிறது. இந்த நாட்கள்ல ஆண்டவர் ஆவிக்குரிய வேலியையும் ஆவிக்குரிய அலங்கத்தையும் எழுப்புகிறார். The fortress is rising. Hallelujah. கர்த்தர் உங்களை சுற்றிலும் ஒரு fortress உண்டாக்குறாரு. உங்களை சுற்றிலும் ஒரு வேலி உண்டாக்குறாரு. உங்களை சுற்றிலும் ஒரு அலங்கத்தை உண்டாக்குறாரு. இது 52 நாள்ல நெகமியாவை கொண்டு ஆண்டவர் செய்தாரு. இன்னைக்கு 100 நாள் கொண்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது மறைமுகமா எழும்பி கொண்டிருக்கிறது அலங்கம். The spiritual fortress is rising. Hallelujah. ஒரு அருமையான பீரங்கியால் தாக்கினால் கூட, அந்தகார ஆவிகள் தாக்கினால் கூட உடையாத லெவல்ல கர்த்தருடைய அக்கினி உன்னை சுற்றிலும் இறங்கி கொண்டிருக்கு தேவஜனமே. இது ஒரு இம்பார்ட்டன்டான செக்ஷன். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை நெகமியா 4:17 சொல்லுகிறது, அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையிலே வேலை செய்து மறு கையிலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். தேவஜனமே, ஒரு கையில அவர்கள் வேலை செய்றாங்க, மறு கையில ஆயுதம் வைத்திருக்கிறாங்க. தேவஜனம் புரியணும். என்னைக்கும் தேவஜனம் உழைக்கும் பொழுது ஜெபத்தை விடக்கூடாதுன்னு ஆண்டு சொல்றாரு. நீங்க உலக ரீதியாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு திருமண வாசலை திறந்தாலும் அதுலயும் ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். ஒரு பிசினஸ் திறந்தாலும் உங்க ஜெப நேரத்தை விட்டு விடாதீர்கள். இந்த நாட்கள்ல கர்த்தர் என்ன நாளும் செய்வாரு. எந்த அற்புத நாளும் நடக்கலாம். நீங்க எதற்காக காத்திருக்கிறீங்களோ அது தேவ திட்டத்தின்படி அருமையாக ஓப்பன் ஆகும். ஆண்டு சொல்றாரு, அது எல்லாம் ஓப்பன் ஆனாலும் ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். அப்படி என்றால் என்ன? உலக ரீதியான சில விஷயங்கள் ஆண்டு தரும் பொழுது உங்க கையில உள்ள ஆயுதத்தை விட்டுறாதீங்க. ஏன்னா கர்த்தர் கொடுத்த உலக ரீதியான ஆசீர்வாதம் இந்த ஆயுதம் இருக்கிற வரைக்கும் தான் அது பாதுகாப்பா இருக்கும். நீங்க ஜெபத்தை விடும் பொழுது அதை சத்துரு திருடிடுவான். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. புரிந்தவர்கள் பாக்கியவான்கள், புரியாதவர்கள் செபியுங்க, ஆண்டு உணர்த்துவாரு, உங்களுக்கு புரிய வைப்பாரு. ஸோ அலங்கம் எழும்பி கொண்டிருக்கும் பொழுது 2 விஷயம் செய்யணும். அலங்கத்தையும் கட்டணும், அதே நேரம் ஜெபத்தையும் விடக்கூடாது. ஆயுதம் என்றால் வேத வசனம், ஜெபம், உபவாசம், துதி, இதெல்லாம் விடக்கூடாதுன்னு ஆண்டு சொல்றாரு. இந்த நாட்கள்ல ஆண்டு உங்களுக்கு வெளிப்படுத்துற ரகசியத்தை ஆண்டு உங்களுக்கு சொல்ல போறாரு. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? இனி உள்ள நாட்கள் நீங்க என்ன செய்ய வேண்டும், இந்த அருமையான ஜெபத்தோடு இணைந்து என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு அருமையாக ஆவியானவர் சொல்லி தருகிறாரு. கேட்கிற ஒவ்வொரு பேரும் பாக்கியவான்கள். தேவ ஜனங்கள் புரியணும். இந்த 100 நாள் ஜெபத்துல கர்த்தர் உங்க அற்புதத்துக்கு நேராக உங்களை கொண்டு போறாரு. இந்த அற்புதம் எப்படி நடக்கும்னா, இந்த அற்புதம் உங்க விசுவாசம் பேஸ்ட் ஆனது. நீங்க ரொம்ப அன்பானவங்களா இருப்பீங்க, ரொம்ப ஜெபிக்கிறவங்களா இருப்பீங்க. சபைக்கு போற விஷயங்கள்ல, தேவனுக்கு அடுத்த விஷயங்கள்ல ரொம்ப ப்ராப்பரா இருப்பீங்க. ஆனா சத்துரு என்ன தெரியுமா செய்யறான்? உங்க விசுவாசத்துல கை வைக்கிறான். உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில சில விஷயத்தை சோர்ந்து போக வைத்து உங்க விசுவாசத்தை திருடுகிறான். தேவஜனமே, ஒரு அருமையான தேவ மனிதன் சொன்னாரு, விசுவாசம் பரலோகத்துல பர்ச்சேஸ் பண்ணுகிற பணம் போல. நீங்க பரலோகத்திலிருந்து பூமிக்கு ஒன்று வாங்கணும்னா நீங்க பணம் கொடுக்கணும். அந்த பணம் தான் விசுவாசம். உங்கள்ட்ட விசுவாசம் இல்லாம பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கப்படாது. தேவஜனமே, நீ அன்பான தேவஜனமா இருந்தாலும் ஒரு போராட்டம் வரும் பொழுது நீ அவிசுவாசத்துல விழுந்துட்டனா, உன்னால எழும்ப முடியாம இருக்குதுன்னா ஆண்டு சொல்றாரு, உன் ஆசீர்வாதத்தை நீனே தடுத்துருவ. ஆமென். காரணம் என்னவென்றால் அவிசுவாசம் ரொம்ப மோசமானது. ஆண்டு சொல்றாரு, இந்த நாட்கள்ல ஆண்டு விசுவாசத்தை பார்க்கணும். ஆமென். உன்னுடைய கரத்துல விசுவாசம் இருக்கான்னு பார்க்கிறாரு. அன்னைக்கு பேதுருவுக்கு ஒரு போராட்டம் வந்தது. அவனை சொலவுல போட்டு புடைக்கிற ஒரு நிலைமை வந்துச்சு. சாத்தாங்கையில் அந்த சுத்திகரிப்பின் ப்ராசஸ் கொடுக்கப்படும் பொழுது வேதத்தில் ஆண்டவராகிய இயேசு சொன்னாரு, அவன் விசுவாசம் குறைந்து போகாதபடி, அவன் தளர்ந்து போகாதபடி நான் வேண்டுகிறேன்னு சொன்னாரு. அப்படி என்றால் என்ன? உபத்திரவத்தில் போகும்பொழுது ஏசப்பா விட்டு நீங்க தூரம் போகல, ஏசப்பாவுடைய அன்பை விட்டு தூரம் போகல, சர்ச்சுக்கு போயிட்டு தான் இருப்பீங்க. ஆனா உங்க மன அளவுல அப்பாவுடைய அன்பு குறைய ஆரம்பிக்கும், அப்பா மேல விசுவாசம் குறைய
ஆரம்பிக்கும். ஏன்னா வந்து போன சோதனை சொல்லுது, இனிமே இயேசு ஒன்றும் செய்ய மாட்டாரு, ஏசப்பாவால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ சபைக்கு போற தெய்வ ஜனமா இருக்கலாம், நீ ஜெபிக்கிற தெய்வ ஜனமா இருக்கலாம், ஆனா சாத்தான் அடித்தது எங்க தெரியுமா? உன் விசுவாசத்தை. உன் விசுவாசத்தை சேதப்படுத்தி விட்டான். அநேகர் இன்னைக்கு நல்ல மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துறாங்க. தெய்வ ஜனங்கள் புரியணும், உங்க விசுவாசத்தை விட்டுறாதீங்க. அந்த கப்பல் சேதப்பட்டுறக்கூடாது. அந்த நல்ல மனசாட்சி எப்போ தெரியுமா கெட்டு போகும்? சில போராட்டம் வரும் பொழுது, சில சோதனைகள் வரும் பொழுது ஆண்டவர் கைவிட்டது போல இருக்கும். அதனால தான் பேதுருடைய கேஸில் இயேசு சொல்றாரு, உன் விசுவாசம் குறையாதபடி நான் வேண்டிக் கொள்ளுவேன். சோதனை வரும், வேதனை வரும், ஆனால் விசுவாசத்தை இழந்துராத. ஏன்னா விசுவாசம் தான் உன்னை திரும்பி கொண்டு வரும், உன்னை திரும்பி கட்டும். உன்னை தேவனிடத்தில் உன்னை திரும்பி எழுப்புகிறதே உன் விசுவாசம் தான். இன்னைக்கு எத்தனை பேருடைய விசுவாசம் ஜீவனோடு இருக்கிறது? எத்தனை பேருடைய விசுவாசம் கர்த்தரை நான் மறுபடியும் எழுப்புவார்னு சொல்ல முடியுது? அப்படிப்பட்ட ஒவ்வொரு தேவ ஜனங்களும் பாக்கியவான்கள். ஆனால் என்னால முடியல, என்னால எழும்ப முடியலன்னு சொல்றீங்களா? இந்த அருமையான வார்த்தையை கேளுங்க. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே உங்களுக்குள்ள விசுவாசம் கூடும். இந்த அருமையான 47வது நாள் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த 46 நாட்களும் ஆண்டவர் செய்தது என்ன தெரியுமா? உங்களை பார்த்து பேசினார், உங்கள் விசுவாசத்தை கூட்டினார். ஏன்னா ஆண்டவர்கிட்ட இருந்து ஏதாவது பெறணும்னா உங்களுக்கு நிச்சயமாக விசுவாசம் வேணும். ஆண்டவருடைய கிரியை உங்களுக்கு வெளிப்படணும்னா உங்களுக்கு நிச்சயமாக விசுவாசம் வேணும். தேவனிடத்திலிருந்து ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொள்ளணும்னா தேவன் இருக்கிறார், அவரை தேடுகிறவருக்கு அவர் கண்டிப்பாக பதில் அளிப்பார் என்று விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் தேவன் ஏதாகிலும் செய்ய முடியும். தேவஜனமே, இந்த நாட்களில் விசுவாசத்தை பெருக்கிறதுக்காக தான் ஆண்டவர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாக பேசினாரு. ஒவ்வொரு நாளும் பேசினாரு. இன்னைக்கு எத்தனை பேருக்கு விசுவாசம் பெருசா இருக்கும் தெரியுமா? அனலா இருக்கும் தெரியுமா? எனக்கு நன்றாக தெரியும். அநேகருடைய விசுவாசம் பலன் அடைந்து விட்டது. அநேகருக்குள்ள விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டது. யாருக்குள்ளெல்லாம் விசுவாசம் கிரியை செய்தோ அத்தனை பேரும் அற்புதத்தை பெற்றுக்கொள்வாங்க. தேவன் வைத்திருக்கிற நன்மையை பெற்றுக்கொள்வார்கள். தேவன் அவர்கள் மேல் வைத்திருக்கிற திட்டத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஒருவேளை நீங்க கேட்கலாம், இந்த விசுவாசத்தை எப்படி பெருக பண்ண, என்ன செய்ய நீங்க கேட்கலாம். தேவச்சனமே, வசனம் அருமையா சொல்லுகிறது. ரோமர் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். தேவச்சனமே, இனி உள்ள நாட்கள் நீங்க செய்ய போகிற ரகசியத்தை தான் நான் சொல்லுகிறேன். இதை நீங்க கவனமா கேட்டீங்கன்னா, யோசுவாக்கு பின்னாடி இருந்த ஜனங்கள் கவனமா கேட்டாங்க. அதனால தான் நான் சொல்லுகிறேன், நீங்க கவனமா கேட்பீங்கன்னா, ஆவியானவர் சொல்லுகிறத கவனமா கேட்டீங்கன்னா, கர்த்தர் உங்க வாழ்க்கையில உள்ளதை கொண்டு வர்றதற்கு ரொம்ப எளிமையா மாறிடும். கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? ரொம்ப அருமையான விஷயத்தை சொல்றாரு. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கணும். அப்படின்னா என்ன? நீங்க விசுவாசிக்கும் பொழுதுதான் உங்க லைஃப் கரெக்டான லெவல்ல வருது, ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட்ல வருது. தேவஜனங்களே, நீங்க ஸ்கூலை பார்த்துருக்கிறீங்க, பள்ளிக்கூடத்தில் பாருங்க, எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரே ட்ரெஸ் கொடுக்குறாங்க. அந்த ஒரே கலர் ட்ரெஸ்ஸை எல்லாரும் போடணும். இது ஸ்கூலினுடைய அடிப்படை. இதே போல தேவஜனங்கள் ஆண்டவர்கிட்ட இருந்து ஏதாவது பெறணும்னா அதுக்கு ஒரு நீதி இருக்குது. அது என்ன நீதி? விசுவாசம் தான் அந்த நீதி. நீதி உண்டாகணும்னா நீங்க ஒரு வஸ்திரம் போடணும். ஸ்கூலுக்கு போகும்பொழுது ஸ்கூலுக்குள்ள வஸ்திரம் உண்டு, பள்ளிக்கூடத்துக்குள்ள வஸ்திரம் உண்டு. அவன் விருப்பம் இருக்குதோ இல்லையோ, நீங்க இந்த ஸ்கூல்ல உள்ள ஸ்டூடெண்ட்னா அந்த ஸ்கூல்ல உள்ள யூனிஃபார்மை போட்டுதான் ஆகணும். தெய்வஜனமே, இதே போல நீங்க பரலோக ராஜ்யத்திலிருந்து ஏதாவது பெறணும்னா நீங்க பரலோக தேவ பிள்ளைன்னு அடையாளம் காட்டுறதுக்கு அது எப்பேற்பட்ட வல்லமையான மனிதனா இருந்தாலும் சரி, வல்லமை இல்லாத பலவீனமான விசுவாசியா இருந்தாலும் சரி, பாவப்பட்ட ஒரு பாவியா இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் கிரியை செய்ய வேண்டியது விசுவாசம். விசுவாசம் வந்தாதான் யூனிஃபார்ம் போட்டது போல நீங்க ஆண்டவருடைய கேட்டகரியிலே வாரீங்க. இப்பதான் ஆண்டவர் உங்களுடைய பிரச்சனையை பார்க்க முடியும். நீங்க விசுவாசம் இல்லாம எந்த பிரச்சனையில ஆண்டவர்கிட்ட கொண்டு வாரீங்களோ ஆண்டவர் அதை பார்க்கவே மாட்டாரு. ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட், யூனிஃபார்ம் போட்ட ஒரு ஸ்டூடெண்ட் அந்த டீச்சர் கிட்ட வந்து ஒரு டவுட் கேட்கும் பொழுது அந்த டீச்சர் சொல்லிதான் ஆக வேண்டும். தேவஜனமே, அவன் ரோட்ல போற ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சர் கார்ல போயிட்டு இருக்கும் பொழுதோ இல்ல பைக்ல போயிட்டு இருக்கும் பொழுதோ நிப்பாட்டுனா ஏதோ ஒரு பையன் நிப்பாட்டுறான்னு சொல்லிட்டு அந்த யூனிஃபார்ம் இல்லாததுனால அந்த டீச்சர் பேருவாங்க. ஆனா அதே யூனிஃபார்ம் போட்ட ஒரு பையன் டீச்சரை நிப்பாட்டும் பொழுது, இது நம்ம ஸ்கூல்ல உள்ள பையன் இல்லைன்னு அந்த டீச்சருக்கு உணர்வு வரும். தேவ ஜனங்கள் புரியணும். இதே போலதான் நீங்க விசுவாசம் என்ற வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு, விசுவாசம் என்ற வார்த்தையை இருதயத்தில் சுமந்து கொண்டு தேவ சமூகத்தில் போகும் பொழுது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு நீதி உண்டாகுது. ரெண்டாவது என்ன செய்யணும்? நீங்க விசுவாசித்ததை வாயை திறந்து கன்ஃபார்ம் பண்ணணும். எப்படி பண்ணணும்? வாயை திறந்து நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதை சொல்லணும். வசனம் அழகா சொல்லுகிறது. ரோமர் 10வது அதிகாரம் 10வது வசனத்துல 2வது பகுதி சொல்லுது, ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படணும். தேவ
தேவச்சனங்களே, ஆண்டவராகிய இயேசுவை இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்தால் ரட்சிக்கப்படுறாங்கன்னு வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் நீங்க ஆண்டவராகிய இயேசுவை அவர் மரித்தாரு, எனக்காக உயிர்த்தார்னு இருதயத்தில் விசுவாசிக்கணும். விசுவாசித்த பிறகுதான் வாயால அறிக்கை செய்யணும். எத்தனை பேர் இதை செய்யாம விடுறாங்களோ அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படாம இருப்பாங்க. அநேகர் இருதயத்தில் விசுவாசிக்காங்க. ஈவன் ஆண்டவர் அறியாத எத்தனையோ பேர் ஜீசஸ் இஸ் காட், ஜீசஸ் டைட் ஃபார் மீ, இயேசு எல்லாருக்காக மரித்திருக்கிறார் நம்புறாங்க. அதனால ஒன்றும் அவங்க பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது எத்தனையோ பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் ஜீசஸை பிடிக்கும், உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் ஜீசஸை பத்தி தெரியும். உடனே அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா அவங்க இருதயத்தில் நம்பினாங்களே தவிர வாயை திறந்து கன்ஃபஸ் பண்ணி இனிமே நீங்க தான் என்னுடைய சொந்த ரட்சகர், எனக்காக மரித்தீங்க, எனக்காக உயிர்த்தீங்கன்னு, என் பாவத்துக்காக மரித்தீங்கன்னு, என்னையும் மன்னிக்க வல்லமை உள்ளவர்னு வாயை திறந்து கன்ஃபஸ் பண்ணாத வரைக்கும், வாயை திறந்து சொல்லாத வரைக்கும் அவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படலை. ஸோ ரெண்டு விஷயம் நடக்கணும். ஒன்று மனசுல நம்பணும், ஒன்று வாயால் அறிக்கை செய்யணும். தேவச்சனங்களே, ஒரு ஸ்ப்ரே டப்பாவை எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு செண்டு டப்பா. அதுக்குள்ள ஸ்ப்ரே இருக்குதுன்னா உள்ள இருக்கிறதுனால அந்த மனம் வெளியே வராது. உள்ள ஸ்ப்ரேயை நம்ம ப்ரெஸ் பண்ணும் பொழுது உள்ள லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிற அந்த ஸ்ப்ரே வெளியே வருகிறது. அது வெளியே வரணும்னா நீங்க ப்ரெஸ் பண்ணணும். இந்த ப்ரெஸ்ஸிங்க தான் கன்ஃபெஷன் சொல்றாங்க. அதுதான் அறிக்கை. உங்களுக்கு உள்ள வாசனை வெளியே வரணும்னா நீங்க ப்ரெஸ் பண்ணணும். அந்த ப்ரெஸ்ஸுக்கு பேர் தான் கன்ஃபெஷன். அந்த கன்ஃபெஷன்னா நம்ம சொல்லணும், வாயை திறந்து அறிக்கை பண்ணணும். நீங்க ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு விசுவாசிக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ரெண்டாவது ஸ்டேஜ் கர்த்தர் செய்வார்னு அவரோட இணைந்து கோஷம் எடுக்கிறது செகண்ட் ஸ்டேஜ். அப்போ விசுவாசிக்கணும், ரெண்டாவது கன்ஃபஸ் பண்ணணும். நீங்க விசுவாசிக்கிறத வாயை திறந்து சொல்லணும். எக்ஸாம்பிள், உங்க காய்ச்சல் மாறல, ஆனா காய்ச்சலை கர்த்தர் மாத்திரேன்னு சொல்றாரு. அந்த கொடிய காய்ச்சல்ல இருந்து விடுதலை வந்துரும்னு ஒரு வார்த்தை வந்த உடனே நீங்க படுக்கையில இருந்தா கூட சொல்லணும், இந்த காய்ச்சல் மாறுது. நீங்க சொல்லும் பொழுது அதுல ஜீவன் உண்டாகும். ஏன்னா உங்களுக்குள்ள ஜீவன் இல்லாம இருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு பாத்தீங்களா, ஒரு நபர்கிட்ட இருந்து அந்த நபர் ஆவிலிருந்து சொல்லும் பொழுது அந்த ஜீவனை நீங்க அப்படியே விசுவாசித்து, ஆண்டவரே என் காய்ச்சல் மாறுகிறது, என் வியாதி மாறுகிறது, என் கடனை கர்த்தர் மாத்துவார்னு சொல்லும் பொழுது ஏதோ விதத்துல கர்த்தர் கதவுகளை திறப்பாரு. ஏன்னா உங்க வாயிலிருந்து வந்த வார்த்தையில ஜீவன் இருக்கு, வெளிச்சம் இருக்கு, அக்னி இருக்கு, பிசாச விரட்டுகிற வல்லமை இருக்குது. இதை நீங்க வாயை திறந்து சொல்லணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாட்கள்ல ஒரு நல்ல பரிசுத்த ஜீவியமும் உண்டாக்கிட்டு, நல்ல ஒரு ஜப ஜீவியத்தை உண்டாக்கிட்டு, அனுதினமும் இரவு இந்த ஜபத்துல பங்கு பெறுற தேவஜனமே, நீங்க கேட்கிற வார்த்தையை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறது மட்டும் இல்ல, இந்த செய்தி கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுதே, இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே நீங்க கூட சேர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கணும், கர்த்தர் செய்வாரு, கர்த்தர் எனக்காக செய்வாரு. ஒருவேளை ஆண்டவர் வேற நபரை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தா உங்க சகோதரனுடைய வாழ்க்கை, உங்க சகோதரியுடைய வாழ்க்கை இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நம்ம சகோதரர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பேரை சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுதோ, ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு தீர்க்க தரிசனம் வரும் பொழுதோ நீங்களும் கூட சேர்ந்து ஆர்ப்பரிக்கணும். ஏன் தெரியுமா? அவர்களை தொடர ஆண்டவர் உங்களை தொட எவ்வளவு நேரம் ஆகும். அதனால அந்த ஆர்ப்பரிப்பை நீங்க விடக்கூடாது. ஆண்டவர் வேற ஆளுக்கு தானே பேசுறாரு, 2 நிமிஷம் கிச்சனுக்கு போயிட்டு வரலான்னு போயிட்டு வரக்கூடாது தேவச்சனமே. அப்படி போனாலும், ஒரு எமர்ஜென்சிக்கு போனாலும் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே போயிட்டு அந்த எமர்ஜென்சி விஷயத்தை முடிச்சுட்டு உடனே வந்துடணும். அதனால அடுத்தவங்களை ஆண்டவர் டீல் பண்ணி கொண்டிருக்கிறான்னு சொல்லிட்டு 2 நிமிஷம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு திரும்பி கேட்கறதுனால உங்க விசுவாசத்தினுடைய கனெக்ஷன் போய் கொண்டிருக்கு. ஆண்டவர் அடுத்த ஆளை தொட்டு கொண்டு இருக்கும் பொழுதே உங்களுக்கு அற்புதம் செய்துட்டு இருப்பாரு. ஏன்னா அடுத்த ஆளை பார்த்து தீர்க்க தரிசனமா ஒரு பேர் ஆண்டவர் சொல்ல வைக்கும் பொழுதே உங்களுக்கு விசுவாசம் கூடும், தானா அற்புதம் நடந்துரும். தேவனால எல்லார் பேரையும் கூப்பிட முடியும் தேவச்சனமே. ஆனா ஒரு 4 பேர் 5 பேருக்கு பேர் ஆண்டவர் கூப்பிடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த கூப்பிட்ட பேரும் எக்ஸாக்டா அங்க இருப்பாங்க. ஒருவேளை லைவ்ல பார்ப்பாங்க, லைவ் முடிஞ்சு பார்ப்பாங்க. நான் அநேக சாட்சிகளை பார்க்கிறேன். இடையில கூட ரோஹித்னு ஒரு சகோதரனுடைய பேர் ஆண்டவர் கூப்பிட வச்சாரு. ஒரு அருமையான சாட்சியை நான் பார்த்தேன். அந்த சகோதரன் மரிக்கிற லெவல்ல போயிட்டு கர்த்தர் அந்த சகோதரனை தொட்டு இப்பொழுது பலப்படுத்தி வைத்திருக்கிறாரு. அவனை தேவன் தாவீதை போல அழைக்கிறாருன்னு சொன்ன வார்த்தையை அவங்க எடுத்து அவங்க சாட்சி எழுதி இருந்தாங்க. அந்த அருமையான தம்பி மரண படுக்கையில போயிட்டு கர்த்தர் ஜீவனை கொடுத்தாரா. எப்படிப்பட்ட சாட்சி பார்த்தீங்களா? ஒரு அருமையான சகோதரி கூட சாட்சி போட்டிருந்தாங்க. அவங்க ஆண்டவர் அறியாத ஒரு சகோதரி, அவங்க கிச்சன்ல இருந்து வேலை செய்யும் பொழுது அவங்களுடைய பேர் ஆண்டவர் பேர் சொல்லி கூப்பிட்டுருக்காரு. அன்னையில இருந்து அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட சாட்சிகளை நான் பார்க்க முடியுது தேவஜனமே. இந்த ஜனங்களுடைய விசுவாசம் கூடுகிறதற்காக ஆண்டவர் பேரை சொல்லி அழைக்கிறாரு. நீங்க பாடுகள்லையும் ஜபத்திலையும் ஆயத்தமா இருந்தீங்கன்னா அந்த பாடுகளுக்கு ஏற்ற வார்த்தை வரும். இல்லை என்றால் ஒரு 5 பேரையோ ஒரு 2 பேரை பேர் சொல்லி கூப்பிடுவாரு. ஏன் தெரியுமா? அவர் சொல்லும் பொழுதே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருடைய விசுவாசம் ஹை லெவல் பீக்கில் வருது. அந்த பீக்கில் வரும்பொழுது டக்குன்னு அற்புதம் நடக்கும். அந்த அற்புதத்துக்காக தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசுறாரு. அதனால அடுத்த ஆளுக்கு பேரை சொல்லி
கொண்டு இருந்தாலும் கர்த்தர் உங்களை தொட முடியும் தேவஜனமே. அதனால நீங்க விட்டுவிடக்கூடாது. அந்த பிரசன்னத்துல இருந்து நீங்க பின்வாங்கிடக்கூடாது. அதனால தேவ ஜனங்கள் என்ன செய்யணும்? ஆயத்தத்தோடு இருந்து கொண்டிருக்கணும். தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிற அந்த வேலையில, தேவ ஆவியானவர் தொட்டு கொண்டிருக்கிற வேலையில, அதுதான் விசுவாசம் பீக்ல போற நேரம். உங்க விசுவாசம் ஹை லெவல்ல ஏறுற நேரம். விசுவாசம் ஹை லெவல்ல ஏறிட்டுனா உங்களை தடுக்க முடியாது. உங்க வல்லமையை தடுக்க முடியாது. உங்க ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு ஒவ்வொரு பேருக்கும் அற்புதம் செய்யும் பொழுது இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொன்னாரு. நான் உன்னை ரட்சித்தேன்னு கூட சொல்லல. அதுக்கு மறைவாக ஒரு மைய கருத்தை சொல்றாரு. நீ என் மேல வச்ச விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்றாரு. அப்படின்னா இயேசுவே உன்கிட்ட நின்னாலும் உனக்கு அற்புதம் நடக்காம போக வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இயேசு உன்கிட்ட நின்னு கூட நீ அவரை விசுவாசிக்காம இருப்ப. எத்தனை பேர் புரியுறீங்க? இயேசு பரிசேயர்கள் கிட்ட நின்னாரு, சதிசேயர்கள் கிட்ட நின்னாரு, ஏரோது கிட்ட நின்னாங்க. ஆனா அவர்கள் யாருமே இயேசு சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளல. இன்னைக்கு அநேகருக்கு இயேசுவை தெரியும், ஆனா இயேசு அவர்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது. because they are not believing in Jesus. இயேசுவை தெரியும், they know Jesus but they never believe in Jesus. அதாவது தேவனை தெரிகிறது வேற, தேவனை விசுவாசிக்கிறது வேற. ஆண்டவராகிய இயேசுவை பத்தி அறிவு இருக்குதா, அது உங்களுக்கு அற்புதத்தை செய்யாது. ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிக்கிறது தான் அற்புதம் செய்யும். அதனால தான் தேவ ஜனங்கள் புரியணும். ஒருவேளை உங்களுக்கு இது புரியலையா, சோத்திரம் பண்ணிட்டே இருங்க, புரிய வைப்பாரு. எனக்கும் இது ஒண்ணுமே தெரியாதுதான். என்னை உருவாக்கினவர், என்னை அழைத்தவர் எனக்கு புரிய வைத்தது போல உங்களுக்கும் புரிய வைப்பாரு. இதே ரகசியங்கள் பவுலுக்கும் புரியாம தான் இருந்தது, தேவ ஜனங்களுக்கும் புரியாமல் தான் இருந்தது, உன்னதமான தேவ ஊழியர்களுக்கும் புரியாமல் தான் இருந்தது. ஆனா அழைத்த தேவன் சொல்லி கொடுத்தாரு. இன்னைக்கு புரியலையே, நீங்க கவலைப்பட வேண்டாம். தேவ ஜனங்களே, சோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாருன்னு சொல்லுங்க, கர்த்தர் புரிய வைப்பாரு. உங்க ஆசீர்வாதத்தின் எல்லைகளுக்கு உங்கள் கரங்களை பிடிச்சு தூக்கி கொண்டு செல்வாரு. தேவ ஜனமே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கெட்டு போன லோத்து, ஆபிரகாமை விட்டு போன லோத்து, அவன் குடும்பம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஆபிரகாமுக்காக கர்த்தர் லோத்துவின் கரத்தை பிடிச்சு அந்த அக்னி ஜுவாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து விட முடியும்னா உன்னை கர்த்தர் விட மாட்டாரா? ஒரு லோத்துக்கு கூட கர்த்தர் உதவி செய்வார்னா உன்னை மறப்பாரா? தேவ ஜனமே, இன்னைக்கு உன்னை மறக்கவே மாட்டாரு. உன்னை வெளியே கொண்டு வந்து விட்டு உன்னை ஆசீர்வாதத்தின் கதவண்டை கூட்டு வந்து நிறுத்தி உனக்கு உன் ஆசீர்வாதங்களை அன்ஸ்கிரீன் பண்ணி அன்லாக் பண்ணி உன் கண்களை பார்க்க வைக்க கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு. நீ வெக்கப்பட்டு போவதில்லை. அந்த திருமண நிகழ்ச்சியை பார்ப்ப, அந்த குடும்ப உறவு இணைகிறத பார்ப்ப, உன் கணவர் உன்கிட்ட பேசுகிறத பார்ப்ப, உன் பிள்ளைகள் இணைகிறத பார்ப்ப, நெடுநாள் கடன் தீர்கிறத பார்ப்ப, அந்த குழந்தை பாக்கியத்தை உன் கண்கள் காணும். நீ அவிசுவாசம் மட்டும் படாத, நீ ஜெபித்து ஆயத்தமாய் கொண்டிரு. கர்த்தர் எப்படி அதை செய்கிறாருன்னு பாரு, அற்புதமா செய்வாரு. வெளிநாட்டு வேலைக்கு காத்திருக்கிறாயா தேவ ஜனமே, உன் முகத்தை வெக்கப்படுத்த மாட்டாரு. வெளிநாட்டில் நல்ல வேலையை தருவாரு. உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய ஃபெயிலியர் இருக்குதா? the failures are the first step for your great beginning. உன்னுடைய பெரிய ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் ஒரு ஃபெயிலியரை தருவாரு. அந்த ஃபெயிலியர் என்ன தெரியுமா சொல்லி தருது? உனக்கு தாழ்மையை உருவாக்கும். நான் எப்படி இந்த வேலையை பெற்றேன், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்றேன், என்ன போல எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்கன்னு ஒரு நன்றி உணர்வு இருக்கும். அதனால தான் சில ஃபெயிலியர் இருக்கும். ஆனால் அந்த ஃபெயிலியர் இருக்கும் பொழுது சில மன அழுத்தம், சில டிப்ரெஷன் இருக்கும். ஆனால் அந்த நாட்களை கர்த்தர் விரைவாக மாற பண்ணி ஒரு நல்ல எதிர்காலத்தை உங்களுக்கு தருவாரு. உங்க ஜெபம் கைவிடாது. நீங்க ஆண்டவரை தேடுற அந்த நம்பிக்கை வீணாகாது. அந்த விசுவாசம் வெட்கப்படுத்தாது. அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, 2 விஷயம் செய்யணும். தேவ ஜனங்கள் விசுவாசிக்கணும். விசுவாசத்தை தான் ஆண்டோடைய ஸ்டாண்டர்டுக்கு வாரீங்க. விசுவாசத்தை பிறகு வாயினால் அறிக்கை செய்யணும். இந்த 100 நாட்கள் நீங்க கேட்கிற ஜெபங்கள் ஒவ்வொன்றையும் உங்க காதுல கேட்டு 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 இருதயத்துக்கு கொண்டு போய் விசுவாசிக்கணும். தேவ ஜனங்களே, அன்னைக்கு சாராளுக்கு தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது அவ சிரித்தா. ஏன்னா அவ கிளவி ஆயிட்டான்னு அவளுடைய ஹஸ்பண்ட் கிழவனா இருக்கிறத நினைச்சு சிரித்தாள். ஆனா ஆண்டருக்கு அது வேதனையா இருந்துச்சு. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கண்டு சிரிக்க கூடாது, இது நடக்குமான்னு சந்தேகிக்க கூடாது. விசுவாசமா வருதா அதை ஏற்றுக்கொள்ளுங்க. டாக்டர் 1000 விஷயம் சொல்லட்டும், உலகம் 1000 விஷயம் சொல்லட்டும், உலக நண்பர்கள் 1000 விஷயம் சொல்லட்டும், உனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லட்டும், உன்னுடைய வயிற்றுல பிள்ளை தங்காதுன்னு சொல்லட்டும், எந்த நிலைமையும் மாத்த கர்த்தர் வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. தேவ ஜனங்கள் புரியணும். விசுவாசம் பயங்கரமான விஷயத்தை செய்யும். தேவ ஜனமே, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த அருமையான தேவ மனிதன், ஆப்பிரிக்கா நாட்டில இருந்து அடிக்கடி இந்தியாவுக்கு கலக்கிற ஒரு தெய்வ மனிதன் உண்டு. அவர் பெயர் தான் பிரெய்னார்ட் பிளெஸ்ஸிங். அந்த மனுஷன் தேவனுக்காக எழும்பின ஒரு தெய்வ மனிதன். இயேசுவை நேருக்கு நேர் சந்தித்த ஒரு அருமையான தெய்வ மனிதன். மிகுந்த பாடுகள்ல இருந்து, குப்பையிலிருந்து தேவன் உயர்த்தின ஒரு தெய்வ மனிதன். நல்ல அப்பா கிடையாது, கஷ்டப்பட்டு எழும்பின தெய்வ மனிதன், அனாதையாக வாழ்ந்த தெய்வ மனிதன். அவரை தேவன் எடுத்து பயன்படுத்தும் பொழுது அந்த தேவ மனிதன் குறிப்பிட்ட நாட்கள்ல அவன் தேசத்தை எல்லாம் கலக்கி கொண்டிருக்கிற அந்த தேவ மனிதனுக்கு ஒரு திருமணம் அரேஞ்ச் ஆகுது. திருமணம் ஆன பிறகுதான் தெரியுது, அந்த சகோதரி சொல்றா, எனக்கு கர்ப்பப்பையே
வழியே கிடையாதுன்னு சொல்றா. அந்த நேரத்தில் அவருக்கு ஷாக் ஆகுது. இப்போ எங்கெங்க, இப்போ ஒண்ணுமே செய்ய முடியாது. அவர் அந்த நியூஸை கேட்ட உடனே ரூம்ல அடைத்து போய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் போகுது, 2 நாள் போகுது, 10 நாள் போகுது, 20 நாள் போகுது, 40 நாள் போகும் பொழுது சாப்பிடாம இருந்த அந்த மனுஷனுக்கு கர்த்தருடைய சத்தம் அவருடைய காதுல வருது. இட் இஸ் ஃபினிஷ்டு. இட் இஸ் ஃபினிஷ்டுனா என்ன? இதே வார்த்தை தான் ஆண்டவர் சிலுவையில சொல்லியிருப்பாரு. சிலுவையில சொன்ன கடைசி வார்த்தை, எல்லாம் முடிந்தது. இட் இஸ் ஃபினிஷ்டு. எத்தனை பேருக்கு புரியுது? இட் இஸ் ஃபினிஷ்டுன்னு அவர் சொல்லிட்டாருன்னா அது நடக்கும். அவன் தேவ ஜனமே, பிரைனார்ட் பெஸ்ஸிங் 40 நாள் கழிச்சு வெளியே வாராரு. எலும்பும் தோலுமா இருக்காரு. அந்த மனைவியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாரு. அவர் சொன்னாரு, இட் இஸ் ஃபினிஷ்டுன்னு ஆவியானவர் சொன்னாருன்னு. செக்அப் பண்ணும் பொழுது எந்த டாக்டர், அருமையான பிரைனார்ட் பெஸ்ஸிங்குடைய மனைவியை செக்அப் பண்ண ஒரு டாக்டர் ஒரு எத்திஸ்ட், அவர் தேவனே இல்லைன்னு சொல்லுகிறவர். அவர் தான் சொல்லியிருந்தாரு மனைவிக்கு கர்ப்பப்பை கிடையாதுன்னு. ஆனா இந்த 40 நாள் பிறகு அவங்க போய் செக் பண்றாங்க. செக் பண்ணா அந்த சரீரத்துக்குள்ளாடி ஒரு பேபி அசைவாடி கொண்டு இருக்குது. அந்த பேபி உள்ள இருக்கிற அந்த பிக்சர் எடுத்து காட்டுகிறாங்க. தேவஜனம் புரியணும். கர்ப்பப்பையே இல்லாத ஒரு சகோதரிக்கு கர்ப்பப்பையை உண்டாக்கி ஒரு பேபியை கொடுக்க முடியும்னா தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன். இன்னைக்கு அவருக்கு ஒரு அருமையான பிள்ளை இருக்குது. தரிசனங்களை பார்த்து சொல்லுகிற அற்புத பிள்ளையா இருக்குது. அது அநேக நேரம் தூதர்களை தரிசித்ததுன்னு கூட அந்த சாட்சியில் அவர் சொல்லி இருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க விசுவாசம், உங்க ஜெபம் உங்க வீட்டில் வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை வாங்கி கொடுக்கும். ஆமென். சண்டை போடுகிற கணவரை மாற்றும். உங்க விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். முரட்டு குணமுள்ளவர்களை மாற்றும். ஆமென். அடிதடி சண்டைகளை மாற்றும். குடியின் ஆவியை விரட்டும். பில்லி சூனியத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வரும். அசுத்த கிரியைகளுக்கு ஒரு முடிவை கொண்டு வரும். அதுதான் உங்க விசுவாசம் உள்ள ஜெபம். அதை விட்டு விடாதே. அதனால தான் இருதயத்தில் விசுவாசிக்கணும், வாயினால கன்ஃபஸ் பண்ணணும். அதுதான் ஆண்டவர் இந்த நாட்களில் செய்ய சொல்றாரு. இந்த 100 நாட்களும் நீங்க ஜெபித்து கொண்டே இருந்தீங்க. வசனத்தை கேட்டு கேட்டு ஜெபித்தீங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லா ஜெபிக்க தெரியும். ஆனா விசுவாசத்துல தளர்ந்திருந்திருப்பீங்க. அதனால தான் விசுவாச வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தாரு. உங்களுக்குள்ள அக்னி இல்லைன்னு கிடையாது. அந்த அக்னியை என்ன செஞ்சிருக்காருன்னா அந்த புனலுன்னு சொல்லுகிறத வச்சு ஊதி இருக்கிறாரு. விசிறி வச்சு வீசி இருக்காரு. ஏன் தெரியுமா? அந்த அனல் இன்னும் பற்றி எரியணும். அதனால தான் அக்னியை அனல் மூட்டினாரே தவிர உங்களை ஜெபிக்காதவங்க, நீங்க ஆண்டவரை தேடாதவங்கன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. தேவ ஜனத்தினுடைய அக்னியை இன்னும் கூட்டி இருக்கிறாரு. அற்புதம் சீக்கிரம் நடக்கணுமா? அந்த அக்னி கூடணும். எப்படி ஒரு கேஸ்ல சோறு இன்னும் ஃபாஸ்டா வேகணும்னா சிம்முன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து ஃபாஸ்டா வைக்கிறீங்க. இதே போல தான் தேவ ஜனமே மினிமம் ஸ்பீட்ல இருந்து மேக்சிமம் கொண்டு வந்திருக்கிறாரு. உங்களுக்குள்ள அனல் இல்லாம இருந்திருக்கும். அநேகருக்குள்ள விசுவாசம் இல்லாம இருந்திருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் விசுவாசத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ நீங்க 2 விஷயத்தை செய்யணும். ஒன்று இருதயத்தில் விசுவாசிக்கணும், இன்னொன்று வாயினால கன்ஃபஸ் பண்ணணும். இப்போ அநேகருக்கு வாயை திறந்து கன்ஃபஸ் பண்ண தெரியும். கேட்குற வார்த்தையை கேட்டுட்டு ஆமேன் ஆமேன்னு சொல்ல தெரியும். அதை வாயை திறந்து இன்னைக்கு செய்தியில தீர்க்க தரிசனமா வருகிற வார்த்தையை கேட்டு ஆண்டவர் செய்வாரெல்லாம் சொல்ல தெரியும். ஆனா சொல்றதுக்கு முன்னாடி இருதயத்தில் விசுவாசிக்கணும். காதுல கேட்டு சொல்ல ஆண்டவர் சொல்லல. எல்லாராலையும் காதுல கேட்க முடியும். ஆனா இருதயத்துக்கு கொண்டு போனோம். இந்த இருதயத்துக்கு கொண்டு போறது தான் ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. இந்த அருமையான வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, இருதயத்தில் அதை எப்படி கொண்டு போகணும்னு இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ளாடி கர்த்தர் உன்னோடு பேச போறாரு. அதனால தான் நான் சொன்னேன், இது மெயினான செக்ஷன். இந்த செக்ஷனை தவற விட்டா இனி உள்ள நாட்கள் என்ன செய்யணும்னே தெரியாது. ஏன்னா இனி உள்ள நாட்கள்ல கர்த்தர் உங்களை விசுவாசத்தில் கன்ஃபஸ் பண்ண வைப்பாரு, பேச வைப்பாரு. இந்த 100 நாளும் ஆவியானவர் தீர்க்க தரிசனமா பேசி கொண்டிருக்கும் பொழுது அதை ரிசீவ் பண்ணி வாயை திறந்து ஆண்டவர் செய்வாரு, என்னை நடத்துவாரு, என் வாழ்க்கை மாறும் அப்படின்னு விசுவாசித்து அந்த வாழ்க்கையை நோக்கி நீங்க போகணும். உலகம் என்னன்னாலும் சொல்லட்டும். அந்த பிரைனார்ட் பெஸ்ஸிங்க்கு டாக்டர் நடக்கவே நடக்காதுன்னு சொன்னாங்க, கர்ப்பப்பையே இல்லைன்னு சொன்னாங்க. கர்ப்பப்பையை உருவாக்கணும் ஆண்டவர். எவ்வளவு உண்மை உள்ளவர் பாருங்களேன், எவ்வளவு நல்லவர் பாருங்களேன். ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? உலகம் 1000 சொல்லட்டும், ஆனா கர்த்தர் உன்னை படைத்தவர், உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. யாவையும் சொன்னா என்ன? ஆல் திங்ஸ், எல்லாவற்றையும் செய்வாரு. அதனால பயப்பட வேண்டாம். விசுவாசத்தில் ஆண்டவர் தேட ஆரம்பிங்க. ஆண்டவர் ரகசியங்களை வெளிப்படுத்துவாரு. ஸோ நீங்க 2 விஷயம் செய்யணும். உங்க இருதயத்தில் விசுவாசிக்கணும், வாயால் அறிக்கை செய்யணும். நிறைய பேர் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? காதால கேட்கறாங்க, அவங்க விசுவாசிக்க மாட்டாங்க, சும்மா கடமைக்கு சொல்லுவாங்க. நீங்க புரிஞ்சுக்கிடணும், கடமைக்கு வாயை திறந்து சோத்திரம் பண்ணா அது நடக்காது. நீங்க இருதயத்துக்கு கொண்டு போய் அதை சோத்திரம் பண்ணணும். மனசார நீங்க சோத்திரம் பண்ணணும். தேவஜனமே, மனசுக்கு கொண்டு போறதை பத்தி தான் சில விஷயங்களை இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி தருவாராக. தேவஜனங்களே, அப்போ உங்க இருதயத்தில் விசுவாசத்தை வர வைக்கணும்னா அதற்கு ஒரு காரியம் உண்டு. அதை தான் அருமையா சொல்லியிருக்கிறது ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும்,
கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். நான் இன்னொரு காலங்களில் இந்த விசுவாசத்தை நான் என்ன நினச்சிட்டேன், நான் கண்ணை மூடிட்டு நம்புறது நினச்சிட்டேன் தேவஜனமே. அதனால் ஒரு பாட்டில் நிறைய தண்ணி எடுத்து இது பாலாக மாறட்டும்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் அந்த பாட்டில் பாலாகவே மாறவில்லை. தேவஜனங்கள் புரியணும். ஆமீன். விசுவாசித்தால் நிறைய விஷயம் நடக்கணும் ஆண்டு சொல்றாரு. ஆனால் விசுவாசம் சொல்றது தேவனை சோதிக்கிற விஷயம் கிடையாது. அதனால தான் ஆண்டவராக இயேசு சொன்னாரு, பிசாசை பார்த்து உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக. அப்படி என்றால் என்ன, நம்ம கண்ணை மூடிட்டு நம்ம இஷ்டத்துக்கு சேரதெல்லாம் நடக்கணும்னு சொல்றது மேஜிக். அது மேஜிக் சக்திகள் தான் செய்யும். ஆனால் தேவன் விசுவாசத்தை எப்போ கணம் பண்ணுவார்னா, அந்த உபத்திரத்தின் மத்தியில் நீங்க விசுவாசிக்கும் பொழுது அதை கனப்படுத்துவார். இன்னைக்கு பாருங்க, அநேகர் கேட்குறாங்க, நீ விசுவாசித்தா விஷத்தை குடித்தாலும் சாக மாட்டேன்னு சொல்றியே, அப்போ இந்த விஷத்தை குடின்னு சொல்லுவாங்க. தேவ ஜனங்கள் குடிக்கக்கூடாது, அது தேவனை பரிசோதிக்கிறது. ஒரு வெளிநாட்டில் ஒரு தேவ மனிதன் என்ன செஞ்சார்னா, தெளிவான ஞானம் இல்லாததுனால விசுவாசிக்கிறவர்கள் சர்ப்பத்தை எடுப்பார்கள் சொன்னதன்படி இந்த மனிதன் எப்படி ஒரு சர்ப்பத்தை கொண்டு வந்து சபையில் எல்லா மனிதர்களுக்கு முன்பாக, எல்லா தேவஜனத்திற்கு முன்பாக அவர் பிடித்து வைத்திருக்கும் பொழுது அது கொத்திட்டு அவர் ஜீவனுக்கு அது போராட்டமாக மாறினது. இதெல்லாம் உண்மைதான். தேவஜனங்கள் புரியணும். ஆபத்தான நேரத்தில் உங்களுக்கு உபத்திரம் வரும். எங்கள் மினிஸ்ட்ரி ஃபீல்டில் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் என்னுடைய தாயார் ஒரு காட்டு பகுதிக்குள்ளே போகும் பொழுது அவர்கள் மிதித்தது ஒரு பெரிய சர்ப்பம், ஒரு கருத்த சர்ப்பத்தை மிதித்துட்டாங்க. ஆனால் அந்த சர்ப்பம் அவர்களை கொத்தவே இல்லை. இன்னொரு நாட்களில் என்னுடைய வீட்டில் என் தம்பி என்ன செய்கிறாரு, நாங்கள் அந்த கிராமத்தில் ஊழியத்தில் இருந்த நாட்களில் அவர் வீட்டுக்கு ஸ்லாப்பில் கை வைக்கும் பொழுது அந்த ஸ்லாப்புக்குள்ளே ஏதோ பஞ்சு மாதிரி இருந்திருக்கு. என்னடா குழுகுலுன்னு இருக்குன்னு பார்த்தா அது சர்ப்பம். இதே போல் பல சாட்சிகள் சொல்லலாம் தேவஜனமே. நான் ரோட்டில் ஒரு நாள் ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டு வெளியே வரேன். நான் போன ரூமுக்கு கீழே ஒரு சர்ப்பம் படுத்திருந்திருக்கு. அந்த சர்ப்பத்தை நான் பார்க்கவே இல்லை. நான் அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு திரும்பி வெளியே கால் வைக்கலான்னு பார்க்க ஒரு சர்ப்பம் அது செத்து கிடக்குது. ஒரு காயம் கூட இல்லாமல், யாருமே அதை அடிக்காமல் அது செத்து கிடக்குது. நானும் ஒரு கம்பெடுத்து பார்க்குறேன், ஒரு காயம் கூட இல்லை. நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், என்ன சேதப்படுத்தணும்னு வந்த சர்ப்பத்தை கர்த்தருடைய தூதனே அடித்து போட்டுட்டாரு. நான் விசுவாசித்தேன். ஏன்னா ஒரு இரத்த காயம் இல்லை. எப்படி ஒரு உயிருள்ள சர்ப்பம் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உயிரோடு இருந்தது, ஆமீன், அது செத்து போய் இருக்குதுன்னா அது தேவனுடைய கரம். ஏன்னா ஒருவேளை அது என் காலை கொத்தி இருந்தால் என்ன செய்யலாம்? இப்படி ஏராளமான சாட்சிகள் சொல்லலாம். எங்கள் மினிஸ்ட்ரி ஃபீல்டில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய தாயார் வீட்டுக்கு பின்னாடி உள்ள ஒரு இடத்துல பாத்திரங்கள் கழுவி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் கால் கீழே கருப்பு தேள் கொட்டுறதுக்கு கொடுக்க தூக்கி கொண்டு இருக்கு. ஆனால் கொட்டவில்லை. தேவன் காத்து கொண்டார். இதே போல நாங்கள் திருநெல்வேலின்னு சொல்லக்கூடிய ஒரு மாவட்டத்தில் இரவு போய் ஜெபிக்க போகிறோம். அது ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளாடி ஒரு ஆள் உயரத்துக்கு புல்லா வளர்ந்துருக்கிற அந்த இடத்துக்குள்ளாடி நாங்கள் என்ன செய்கிறோம், கொஞ்சத்தை ஒதுக்கிட்டு நாங்கள் ஜெபம் பண்ணலான்னு உட்காரும் பொழுது நாங்கள் பாயிலிருந்து ஜெபித்து முடிச்சுட்டு பாயை மடக்கிறோம். பாய்க்கு கீழே ஒரு பெரிய கருப்பு தேள். ஆனால் அது எங்களை கொத்தவே இல்லை. தேவ ஜனங்களை இப்படி ஏராளமான சாட்சிகளை நாங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். தேவன் காப்பாற்றின விதங்கள் ஏராளம். நம்ம தேவன் ஆபத்தில் வந்து கை கொடுப்பாரை தவிர அவரை பரீட்சை பார்க்கக்கூடாது. ஸோ விஷத்தை குடித்தாலும் காப்பாற்றுவாருன்னு சொன்னால் அவர் காப்பாற்றாமல் விட்டுருவார். ஏன்னா அது பேர் விசுவாசம் கிடையாது, அது பரீட்சை. இன்னைக்கு அநேகர் தேவனை பரிசித்து பார்க்குறாங்க. உங்கள் குடும்பம் சொல்லும், இயேசுவால் செய்ய முடியும்னா செஞ்சு காட்டுன்னு சொல்லும். நம்ம அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. அவன் என்னவும் சொல்லட்டும். அதாவது சூரியனை பார்த்து நாய் குலைக்கும்னு சொல்லுவாங்க தேவஜனமே. அதே போல் லூஸில் விட்டுட்டு நீங்கள் போயிட்டே இருக்கணும். ஒரு பூனை பாருங்க, கையெடுத்து கண்ணை மூடிட்டு அது சொல்லும், நான் சூரியனே மறைச்சிட்டேன்னு சொல்லும். தேவஜனங்கள் அப்படிப்பட்ட அந்த பூனையை போல நீங்கள் உங்கள் நண்பர்களை விட்டுட்டு வந்துடணும். உங்கள் குடும்பத்தார் உங்களை பார்த்து கிண்டல் அடிக்கிறாங்களா, கேலி பண்ணுறாங்களா, அவங்களுக்கு விசுவாசத்தின் மகிமை தெரியல. வேதத்தில் பாருங்க, ஒரு பவுல்னு சொல்கிற தேவ பக்தன் என்ன செய்றாரு, ஒரு விஷப்பாம்புனால கொத்தப்படுகிறாரு. ஆனால் அவர் உயிர் போகவில்லை. வேதம் பொய் சொல்லவில்லை தேவஜனமே. இது உண்மையான சரித்திரம். இதெல்லாம் விடுங்க, எல்லாமே நீங்கள் நம்பாமல் இருக்கலாம். இயேசு மரித்தாரு, அவர் உயிர்த்தாரு. இது சரித்திரம். இதை மாற்றவே முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்குள்ள விசுவாசம் வரும்னா, அந்த வார்த்தை என்ற விசுவாசம் உங்களை நிரப்புனா, உங்கள் வாயை திறந்து கன்ஃபஸ் பண்ணும் பொழுது அங்கே ஜீவன் உண்டாகும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. விசுவாசம் வேணும், வாயை திறந்து கன்ஃபஸ் பண்ணணும். ஸோ இந்த 100 நாளில் உள்ள ஒவ்வொரு செய்தியை இனி நீங்கள் கேட்க போகும் பொழுது, அதை கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது இருதயத்தில் விசுவாசிங்க, வாயினால் சோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் அந்த 100 நாட்களில் எப்படிலாம் ஆவியானவர் நடத்துகிறாரோ அதற்கு இணைஞ்சு தான் நான் போய் கொண்டிருப்பேன். நீங்கள் என்ன செய்யணும்? அதை கேட்டு அப்படியே சோத்திரம் பண்ணணும். அதை கேட்டு ஆமேன்னு சொல்லணும். அதை கேட்டு உருவாகட்டும் சொல்லணும். அதை இருதயத்தில் விசுவாசிக்கணும், வாயை திறந்து நடக்கட்டும் சொல்லணும். இதுதாங்க உங்களுடைய 2 விஷயம். உங்கள் இருதயத்தில் விசுவாசிக்கணும், வாயால் கன்ஃபஸ் பண்ணணும், வாயால் அறிக்கை செய்யணும். இது 2ம் நீங்கள் இந்த 100 நாள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அநேக காரியங்கள் உருவாகிவிடும். ஏற்ற நேரத்தில் அற்புதங்கள் நடக்கும். அதனால சந்தேகமே பட வேண்டாம். இன்னைக்கு அநேகருக்கு எப்படி விசுவாசிக்கணும்னு தெரியல. அந்த விசுவாசத்தின் ரகசியத்தை கர்த்தர் இன்னைக்கு அன்பிளாக் பண்ணுவாராக, அவர் அன்வேல் பண்ணுவாராக. இன்னைக்கு கர்த்தர்
ஆண்டவர் அருமையான விசுவாசத்தை குறித்து உங்களோடு பேசுகிறார். விசுவாசம் எப்படி வருகிறது? ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசித்தோம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இட் இஸ் நாட் அபவுட் த கொஸ்டின், இட் இஸ் அபவுட் த லிசனிங். நிறைய பேர் கேள்வின்னு சொல்லும் பொழுது அதை கொஸ்டின் நினைச்சிருவாங்க. அது கொஸ்டின் கிடையாது, அது ஹியரிங், அது கேட்கறது. அப்போ விசுவாசம் கேட்கறதுனால வரும். நிறைய பேர் பைபிளே படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனா விடுதலை கூட்டத்தில் வந்து நிற்பாங்க. எப்படி தெரியுமா? இந்த கதை எப்படி இருக்குது தெரியுமா? யோசுவா 2வது அதிகாரத்தில் ஒரு அருமையான வசனம் இருக்குது. அது 9வது வசனம் 10வது வசனத்தை பார்க்கும் பொழுது அங்க ராகாப்னு ஒரு வேசி இருக்கிறாங்க. அந்த வேசி கிட்ட இஸ்ரவேல்ல இருந்து 2 பேர் வாராங்க. அந்த எரிகோ பட்டணத்தை, அந்த நகரத்தை அவங்க உளவு பார்க்க யோசுவா அனுப்பி வைக்கிறாரு. அந்த 2 பேரையும் இந்த விபச்சாரியாகிய ஸ்திரீ பதுக்கி வைக்கிறாள், பாதுகாக்கிறாள். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எரிகோல உள்ள ராஜா என்ன செய்வாங்க? கொன்றுவாங்க. ஆனா இந்த சகோதரி என்ன செய்யறா? பதுக்கி வைக்கிறா. ஏன் இவ தேவ ஜனத்துக்கு நன்மை செய்றானா? அவளுக்கு ஏதோ ஒன்ன கேள்விப்பட்டிருக்கிறா. என்ன கேள்விப்பட்டிருக்கிறான்னு வாசிப்போமா? 2வது அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்தில் இருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஐ பிலீவ்னு ராகாப் சொல்றா. நான் நம்புகிறேன், உன் தேவன் தான் உண்மையான தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவ பைபிளை வாசிக்கல, பழைய ஏற்பாட்டை வாசிக்கல, எந்த தீர்க்கதரிசியும் அவள்கிட்ட போய் பேசல. அவ கேள்விப்பட்டாள். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனத்துல சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினால் வரும். எந்த தீர்க்கதரிசியும் பேச அவசியம் இல்ல, எந்த தூதனும் அப்பியர் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீ எங்கே ஒரு வாரத்துல இருந்து கேட்டிருப்ப, அந்த ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தர் போறாரு, அவர்கள் பெரிய ஆட்கள் கேள்விப்பட்ட உடனே உனக்குள்ள ஒரு விசுவாசம் வருது. எப்பா, அந்த ஜனத்தினுடைய தேவன் தான் உண்மையான தேவன் என்று உனக்குள்ள விசுவாசம் வருது. இதே போலதான் ராகாப்புக்குள்ள விசுவாசம் வந்துச்சு. எப்படி வந்துச்சு? யாரும் சொன்னதுனால அல்ல. எப்படி வந்துச்சு? எந்த ஊழியக்காரனும் சொன்னதுனால அல்ல, எந்த பைபிளையும் வாசித்ததுனால அல்ல, ஜஸ்ட் லிசன் பண்ணதுனால. தேவ ஜனமே, அந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே விசுவாசம் உள்ள வருது. தேவ ஜனங்கள் வசனத்தை கேட்கும் பொழுது விசுவாசம் உள்ள வரும். இதை தான் ஆண்டவர் சொல்றாரு. உள்ள வந்ததுனால தான் ராகாப் என்ற ஸ்திரீ அந்த 2 பேருக்கு உதவி செய்தாள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசம் கேள்வியினால வரும். நீங்க எந்த தேசத்திலையும் இருக்கலாம், எந்த இடத்துலையும் இருக்கலாம், நீங்க வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த வசனம் உங்களுக்குள்ள போக 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 ஃபர்ஸ்ட் உங்க பிரெயினுக்கு தான் போகும். இந்த பிரெயின் சொல்லக்கூடிய என்ட்ரன்ஸ், இந்த என்ட்ரி டோரை தாண்டின உடனே அது உங்க ஹார்ட்டுக்கு போகும். உங்க ஹார்ட்டுக்கு போகணும்னா நீங்க சோத்திரம் பண்ணணும். பிரெயினுக்கு போகணும்னா நீங்க சோத்திரம் பண்ணவே வேண்டாம், நீங்க கேட்டுட்டு இருந்தாலே போதும். அது உங்க மூளைக்கு போயிடும். அதெல்லாம் மனப்பாட வசனமா மாறிடும். மூளைக்கு போகிறதுக்கு ஆண்டவர் அழைக்கல. மூளையை தாண்டி அது உங்க உள்ளத்துக்குள்ள போகணும். உங்க ஆத்மாவை தாண்டி அது உங்க உள்ளத்துக்கு போகணும். உள்ளத்துக்கு போனாதான் நீங்க விசுவாசிக்க முடியும். உள்ளத்திலிருந்து விசுவாசித்தால் தான் வாயை திறந்து கன்ஃபஸ் பண்ண முடியும். இன்னும் ஒரு அருமையான எடுத்துக்காட்டை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவச்சனமே. இந்த பெரும்பாடு உள்ள ஒரு சகோதரி இருந்தா, அவன் நெடுநாளா பெரும்பாடு பட்டு கொண்டிருந்தாள். தேவஜனங்களே, மார்க் 5வது அதிகாரம் 24வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அவர் அவனோடே கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருங்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, அதை லிசன் பண்ணுங்க, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு. நம்ம ரோமர் 10:17 என்ன பார்த்தோம்? ஆகையால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆனா அந்த கேள்வி தேவனுடைய வசனமா இருக்கணும். தேவனுடைய வசனத்தை கேட்கும் பொழுது உங்களுக்கு விசுவாசம் கூடுது. இதை தான் ஆண்டவர் சொல்றாரு. அந்த சகோதரி பைபிளை வாசித்தான்னு சொல்லல, எந்த மனுஷனும் போய் செய்தி கொடுத்தான்னு சொல்லல. ஏதோ ஒன்று அவ காதுல கேட்டிருக்கா, ஏதோ ஒரு சாட்சியை கேட்டிருக்கா. அந்த சாட்சியை கேட்டதுனால அவளுக்குள்ள விசுவாசம் கூடுது. இப்பொழுது அந்த சகோதரி என்ன செய்யறா? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்பாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். தேவச்சனமே, வஸ்திரத்தை தொட்ட உடனே அவளுடைய சரீரத்தில் ஒரு வல்லமை இறங்குச்சு. அந்த வல்லமை இறங்குனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவ சுகமானதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவச்சனமே, 24வது வசனத்தை பாருங்கள். இயேசு அவளை பார்த்து
பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். என் அருமையான தேவ ஜனங்களே, 12 வருடங்களாக ப்ளீடிங் ப்ராப்ளத்தில் இருந்த அந்த சகோதரி தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் வித்து சுகமாகல. ஆனா அவளுக்கு இயேசு வாராரு, இயேசு அற்புதம் செய்கிறவர்னு அவளுக்கு கேள்விப்படுது. அந்த கேள்விப்பட்டவுடன் அவள் விசுவாசம் கூடுது. நீங்க விசுவாசத்துல வரணும். ஏதோ 4 பேருக்கு அற்புதம் நடந்துட்டுன்னு சொல்லி வரக்கூடாது. இயேசு எனக்கும் செய்ய வல்லவர்னு விசுவாசம் ஜெனரேட் ஆகணும். ஆமென். நிறைய நேரம் அந்த கூட்டத்துக்கு போனவங்களுக்கு அற்புதம் நடக்குது, இந்த கூட்டத்துக்கு போனவங்களுக்கு அற்புதம் நடக்குது, நம்ம ஓடிக்கொண்டு இருப்போம். ஆனா நமக்குள்ள விசுவாசம் வந்திருக்காது. யாரோ ஒரு ஆள் விசுவாசத்துல போனதுனால அவங்கள பார்த்து போயிட்டு இருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, நீ யாரையும் பார்க்காத, உனக்குள்ள விசுவாசத்தை கிரியேட் பண்ண. யாரோ சொன்னதுனால நீ போய் பார்த்திருப்ப, அற்புதம் நடந்திருக்காது. என்னுடைய பாட்டி ஒரு ஆள் உண்டு. அவங்க எங்க மீட்டிங் நடந்தாலும் போயிருவாங்க. ஆலன்பால் ஐயா மீட்டிங் போவாங்க, அவங்க மோகன் சிலாசர் ஐயா மீட்டிங் போவாங்க, டிஜஸ் ஐயா மீட்டிங்ல இருந்து எல்லா மீட்டிங்ல அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஆமென். கடைசியில் பார்த்தா அவங்க சொல்லுவாங்க, எனக்கு அற்புதமே நடக்கல. இது எதனால நடந்துச்சுன்னா, பிறருடைய விசுவாசத்தை காப்பி அடிச்சாலும் அற்புதம் நடக்காது. பிறர் விசுவாசத்தில் ஏவப்பட்டு போயிருப்பாங்க, ஆண்டவர் நடத்தியிருப்பாரு. இவங்க என்ன செய்வாங்க, ஓ டிவியில் உள்ள அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு, ஓ அங்கே போனால் அற்புதம் நடக்கும், இங்கே போனால் அற்புதம் நடக்கும்னு சொல்லிட்டு இவங்க சோர்வோடு தான் போகிறது. இவங்களுக்குள்ள விசுவாசம்லாம் கிடையாது. ஆமாம், அநேகருக்கு அற்புதம் நடக்குதுன்னு சொல்கிறாங்களே, நானும் போகிறேன்னு சொல்கிறது ஒரு அவிசுவாசம். அவங்க அவிசுவாசத்தோடு தான் போகிறாங்க. இந்த பெண்மணியை பாருங்க, நான் அவருடைய வஸ்திரத்தை தொடுவேன். she has a own idea. அவளுக்கு ஓனா விசுவாசம் போதிக்க ஆரம்பிச்சுட்டு, அதனால தான் வசனத்தை கேட்கணும். வசனத்தை கேட்கும் பொழுது ஆண்டவர் திட்டம் தருவார். ஆண்டவர் மோகன் சியாட்ட போக சொல்றாரா, இல்லை ஆண்டவர் எங்கே போக சொல்றாரு, உங்களுக்கு ஒரு திட்டம் தருவார். இங்கே தான் போகணும், அங்கே தான் போகணும்னு கிடையாது. தேவன் நடத்துவார். ஒருவேளை ஆண்டவர் வந்து பெக்மான் சியாட்ட போக சொல்லுவார். ஒருவேளை ஆண்டவர் உங்க இருக்கிற இடத்துல விடுதலை தருவார். ஒருவேளை அவன் தேவனுடைய மனுஷனாகிய ரேனாடு வாங்கியோட மினிஸ்ட்ரியில் போய் பங்கேற்க சொல்லுவார். எதுனாலும் நம்ம கடல் கடந்து போக வேண்டிய சூழ்நிலை வரலாம், இல்லை என்றால் இருக்கிற இடத்துலையும் விடுதலை பெறலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய நடத்துதல் தான் மெயின். அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கன்னு போனா உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லாமலே சிலப்போ போயிருவீங்க, அற்புதம் நடக்காது. ஸோ என்னுடைய பாட்டியினுடைய கேஸும் இதுதான். அவங்க 93 வயசுல மரித்தும் போயாச்சு. இன்னைக்கு ஆண்டவர் அதை ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றாரு. தேவ ஜனங்கள் புரியணும். தேவ ஜனங்களுடைய உள்ளத்துல அடுத்த ஆளுடைய விசுவாசத்தை காப்பி அடிக்க கூடாது. அதனால தான் இந்த 100 நாளும் கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறாரு. இவ்வளோ வார்த்தை பேசும் பொழுது ஒரு வார்த்தையாவது உங்க உள்ளத்துல விசுவாசத்தை அனலாக்காதா? ஒரு வார்த்தையாவது உங்களை தொடாதா? கண்டிப்பா தொடும். அந்த தொடுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு உங்க இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அப்படியே கண்ணை மூடி, ஏசப்பா எனக்கு அது நடக்கும் நீங்க விசுவாசித்து சொன்னாலே போதும், அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். விசுவாசிக்கணும், அற்புதத்தை பிலீவ் பண்ணி கன்ஃபஸ் பண்ணணும். அந்த அருமையான சகோதரி கேள்விப்பட்டாள். அப்போ விசுவாசம் கேள்வினாலே வரும். இன்னும் ஒரு ஆளை உங்களுக்கு அருமையா காட்டித்தரேன் பாருங்க. சகையுன்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன், அவருடைய பிசிக்கல் பிரச்சனை என்னன்னா, அவர் ஒரு குள்ளமான ஆள். அவருக்கு ஒரே ஒரு ஆசை, இயேசுவை எப்படியாவது பார்க்கணும். தேவ ஜனங்களே, அதற்காக அவர் காட்டாத்தி மரத்தில் ஏறுறாரு. தேவ ஜனங்கள் புரியணும். உண்மையாட்டே தேவன் விசுவாசத்தை ஆக்டிவேட் பண்ணா they will do something. அவர்கள் ஏதாகிலும் செய்வாங்க. விசுவாசத்தை ஆக்டிவேட் பண்ணதுனால அந்த ராகாபு ஸ்திரீ என்ன செஞ்சா, அவங்க வீட்டில் வந்தவங்கள பதுக்கி வச்சா. she acted in faith. அவள் விசுவாசத்தில் கிரியை செய்தார். ரெண்டாவது பாருங்க, இவளுக்குள்ள ஓனா விசுவாசம் ஆக்டிவேட் ஆனதுனால, யாருக்குள்ள, பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்குள்ள ஆக்டிவேட் ஆனதுனால, அது உள்ள செயல்பட்டதுனால அவள் தேவனுடைய வஸ்திரத்தை தொடணும்னு ஆவியானவர் நடத்தி இருக்கிறாரு. இங்க பாருங்க, சகையு பாருங்க, ஆண்டவரை பார்க்கணும்னு ஆசை வந்த உடனே, இதுதான் ஓன் விசுவாசம். இது அடுத்த ஆட்களுடைய விசுவாசத்தை காப்பி அடிக்கிறது கிடையாது. அவங்க அங்க போய் விடுதலை பெற்று வந்துட்டாங்க, நம்மளும் அங்க போகணும்னு சொல்றது இது காப்பி. ஃபேத் இஸ் நாட் ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்டிங். ஃபேத் வந்து ஒரு காப்பி பேஸ்ட் கிடையாது. நீங்க வந்து அங்க போய் பார்த்துட்டு அதை அப்படியே இங்க பேஸ்ட் பண்ணி வைக்கிறது விசுவாசம் கிடையாது. விசுவாசம் வந்து ஒரு இமிட்டேஷனே கிடையாது. அடுத்த ஆளுக்கு நடந்துச்சு எனக்கும் நடந்துரும் சொல்லுகிறது தவறான விஷயம். உங்களுக்குள்ள விசுவாசம் கிரியேட் ஆகணும். அந்த விசுவாசம் உங்களை நடத்தும். அந்த ராகாப் ஸ்திரியை நடத்துச்சு. அவள் பாதுகாப்பாக அந்த 2 பேரை அனுப்பி வைத்தாள். அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு ஆண்டு இடைப்பட்டாரு, வஸ்திரத்தை தொட்டார். இப்படிதான் சகைவுக்குள்ளேயும் விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பிச்சிச்சு. அவன் வேலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு, அவன் வேலையை ஒரு நாள் லீவு கூட போட்டுட்டு வந்திருப்பான். இயேசு வாராருன்னு சொன்ன உடனே அவன் குள்ளனா இருந்ததுனால he acted in faith. அவன் என்ன செய்யறான், காட்டாத்தி மரத்தில் ஏறுறான். அந்த மரம் முள்ளுள்ள மரம்னு நான் தியாலஜி படித்த காலத்தில் படிச்சிருக்கிறேன். அது முள்ளுள்ள மரம். அந்த முள்ளை கூட பார்க்காம மேலே ஏறி உட்கார்ந்துருக்கிறான். வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 23:18, நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. மத்தேயு 7:7 சொல்லுது, கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். எரேமியா 29:13 ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது. தேவ ஜனங்கள் நல்லா புரியணும். நீங்கள் ஆண்டவரை முழு மனதோடு தேடினா நீங்கள் தேடுகையில் அவரை கண்டடைவீர்கள்.
இந்த மனிதர்கள் எல்லாரும், இந்த பிள்ளைகள் எல்லாரும், இந்த தேவஜனம் எல்லாரும் முழு மனதாக சொந்த விசுவாசத்தில் ஆக்டிவேட் ஆனாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? அடுத்தவங்களுடைய விசுவாசத்தை காப்பி அடிக்க கர்த்தர் நம்மளை அழைக்கல. அடுத்தவங்களுக்கு விடுதலை கிடைச்சிட்டுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனாலும் விடுதலை கிடைக்காது. ஏன்னா விடுதலை எங்க மறைஞ்சிருக்குதுன்னா உங்க விசுவாசத்துல மறைஞ்சிருக்குது. அதனாலதான் ஆண்டு ஒவ்வொரு பேரையும் சுகப்படுத்திட்டு சொன்னாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்னைக்கு உனக்குள்ள விசுவாசம் வரதுக்காக தான் கர்த்தர் இந்த செய்தியை அனுப்பி கொண்டிருக்கிறார். தேவஜனமே, உனக்குள்ள விசுவாசம் எப்படி வரும்? விசுவாச வசனத்தை கேட்கறதுனால வரும். அதனால தான் இந்த 100 நாளும் கர்த்தர் உன்னை பார்த்து பேசி கொண்டிருக்கிறாரு. இந்த 100 நாள்ல ஏதாவது ஒரு வசனமாவது உன்னை தொட்டு உன் விசுவாசம் கிரியேட் ஆகும். உன் சொந்த விசுவாசம் கிரியேட் ஆகும். உன் அண்ணனுடைய விசுவாசத்தில் நீ வாழ முடியாது. உன் அப்பாவுடைய விசுவாசத்தில் நீ வாழ முடியாது. உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். உன் விசுவாசம் உன்னை காப்பாற்றும். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவஜனங்கள் விசுவாசிக்காமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவஜனங்கள் புரியணும், சொந்த விசுவாசம் வேணும். அதனால என் தம்பி விசுவாசிக்கிறான், என் மனைவி விசுவாசிக்கிறா, எல்லாம் நடந்துரும் சொன்னாலும் ஆண்டவர் உங்க விசுவாசத்தை பார்த்தாதான் உங்களுக்கு விடுதலை தருவாரு. அதனாலதான் நீங்க வசனத்தை கேட்கணும், நீங்க வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போகணும், நீங்க வசனத்தை அறிக்கை செய்யணும். இது ரெண்டையும் செய்யறதுக்கு விசுவாசம் கேள்வியினால் வருது. அதை தான் நம்ம இவ்வளவு நேரம் தியானிச்சோம். தேவஜனங்கள் புரியணும். காட்டாத்தி மரத்தில் ஏறி இருந்த சகையுவை ஆண்டவர் தேடி வந்து பேரை சொல்லி கூப்பிட்டாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க உண்மையாட்டை சொந்த விசுவாசம் உண்டாகி இயக்கப்பட்டீங்கன்னா you will see miracle. எத்தனை பேருக்கு புரியுது? உங்க சொந்த விசுவாசம் எப்படி இருக்குது? உங்க இருதயத்தினுள்ள நிலை எப்படி இருக்குது? இப்போ உங்க இருதயம் எப்படி இருக்குது? விசுவாசமா இருக்குதா, அவிசுவாசமா இருக்குதா? விசுவாசமா இருந்துச்சுன்னா நீங்க பாக்கியமான தேவஜனம். அவிசுவாசமா இருக்குன்னா நீங்களும் பாக்கியம் உள்ளவர்கள் தான். ஏன் தெரியுமா? விசுவாசமா மாற்றுகிறதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்க பயன்படுத்துங்க. அவிசுவாசங்களை உடைத்தறீங்க, சோர்வுகளை உடைத்தறீங்க. கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்ய போகிறாரு. இந்த நாட்கள்ல ஒரு செய்தி கூட விடாம பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு மேல உள்ள ஓடு பாத்தீங்களா, ஒவ்வொரு ஓடும் கரெக்டா அடுக்கி வச்சது போல இருக்கும். ஒரு 10 நாள் மிஸ் பண்ணீங்கன்னா ஒரு 10 நாள் ஓடு இழகுனது போல இருக்கும். தேவஜனமே, மழை பெய்யும் பொழுது, வெயில் அடிக்கும் பொழுது அது உள்ள சேதத்தை உண்டாக்கும். அதனால கர்த்தர் ஒரு 100 நாள் ஜெபிக்க சொல்றாருன்னா மிஸ் ஆனதை எழுதி வச்சுட்டு பிறகு ஃப்ரீயா இருக்கும் பொழுது கேளுங்க. டெய்லியும் 1 மணிக்கூர் தான் நீங்க ஆண்டவருக்கு கொடுக்குறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு 24 மணிக்கூர் கொடுக்குறாரு. அதுல ஒரு 1 மணிக்கூர் தான் நீங்க கொடுக்குறீங்க. கூட கொஞ்சம் நேரம் கொடுத்து, கூட கொஞ்சம் நேரம் தேவனோட ஐக்கியத்தில் இருந்து குடும்பமா ஜெபித்து விடுதலைக்குள்ள வாங்க. விடுதலை வரலன்னு சொல்லுகிறத காட்டிலும் கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு கிட்ட இறங்கி வாங்க. கர்த்தர் சொல்ற ஆலோசனை கிட்ட வாங்க. இந்த ஆலோசனைகள் எல்லாம் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறதற்கு நல்ல வழிகளை வகிக்கும். தேவஜனமே, எல்லாரும் கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு தேவஜனங்களும் விசுவாசத்தை எப்படி உருவாக்கணும், விசுவாசத்தில் எப்படி செயல்படணும், விசுவாசம் எப்படி இருதயத்துக்கு கொண்டு வரணும், விசுவாசத்தில் இருதயத்தில் கொண்டு வந்த வார்த்தையை எப்படி கன்ஃபஸ் பண்ணி அறிக்கை பண்ணணும்னு தெளிவாக புரிந்திருக்க கர்த்தர் நீர் உதவி செய்திருக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு தேவஜனங்களும் சொந்த விசுவாசத்தில் மூவ் ஆகி சொந்த விசுவாசத்தில் கர்த்தர் காட்டுகிற பாதைகளை கண்டுபிடிக்க தேவன் தாமே கிருபை பாராட்டுவீராக. தேவனுடைய நாமமே மகிமைப்படட்டும். ஆண்டவரே, எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.